புனித லூர்து அன்னையின் திருப்புகழ் ஓங்க எளியோர் புகழ்ச்சியை ஏந்திடும் கொடி வீசிடும் காற்றில் நயமுடன் பறக்க அன்னையின் திருக்கொடி ஏறுதல் காண்பீர். ஆம், இறைவன் படைத்த எழில்மிக்க இவ்வுலகம் அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்தது. அனைத்தையும் ஆண்டு அனுபவித்து மகிழ இறைவன் மனிதனை தம் சாயலாக படைத்தார். படைப்பில் பழுதில்லை. ஆனால் படைத்தவனின் கட்டளையை அவன் மீறிய பொழுது மனித குலத்திற்கு ஜென்ம பாவத்தை சேர்த்து வைத்து விட்டான். பாவ சேற்றிலே மூழ்கி கொண்டிருந்த தம் மக்களை காக்க தம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்ப இறைவன் திருவுளம் கொண்டு கன்னிமரியை தேர்ந்தெடுத்தார். தாயின் வயிற்றில் ஒரு கருவாகி உருவாகும் முன்னே தம் மகனை ஈன்றெடுக்கும் பாக்கியவதியாக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவள்தான் நம் அன்னை மரியா, இயேசுவின் தாய், நம் தாய். ஏனெனில் சிலுவை மரத்தின் அடியில் இறைமகன் இயேசுவால் நம் அனைவரின் தாயாக ஒப்பு கொடுக்கப்பட்டவர். நமக்காக தம் மகனிடம் பரிந்து பேசும் இரக்கம் மிகுந்த தாய். பாவக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கவும் மலைமேல் வீற்றிருந்து கலங்கரை தீபமாய் ஒளி வீசி கொண்டு ஜபமாலையை ஆயுதமாக கொண்டு தீமை நம்மை அணுகாவண்ணம் பாதுகாக்கும் அன்பின் தாய் நமது அன்னை லூர்து. பாறையை அடிக்க தண்ணீர் தடகமாய் ஊற்றெடுத்து எம் தாகம் தணிக்க வந்தவளே, கலங்கி நிற்கும் எமக்கு வழிகாட்டும் தீபமாய் மலைமேல் வீற்றிருப்பவளே, எம் விண்ணப்ப குரலையும் வெற்றியின் கீதமாய் விண்ணோக்கி முழங்கச் செய்வீர் என்ற நம்பிக்கையுடன் இணைவோம் இத்தெய்வீக திருப்பலியில். அன்னையின் அருள்தலம் கூடிடுவோம், அவர் திருப்புகழ் பாடிடுவோம், அருள் வளங்கள் பெற்றிடுவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள் தடை தருகின்ற நாள் இதுவே. உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தார். அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே முன் குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார், திருவுளப்படியே அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள் தடை தருகின்ற நாள் இதுவே. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித லூர்து அன்னையின் அன்பு பிள்ளைகளே, பாளையங்கோட்டை மறைமாவட்டம் சின்ன ரோமாபுரி சேர்ந்தமரம் பங்கு திருமலாபுரம் மலை கோயில் புனித லூர்து அன்னை திருத்தலத்தினுடைய 112வது ஆண்டு பெருவிழாவை கொடியேற்றத்தோடு நாம் தொடங்குகிறோம். இந்த கொடியேற்ற திருப்பலிக்கு தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றுகிற அருட்தந்தை அருள் அம்ப்ரோஸ் அவர்களையும், இறை வார்த்தையை பகிர வந்திருக்கிற அருட்தந்தை சகாஜான் அடிகளாரையும், திருப்பலியில் இணைந்து ஜெபித்து அருள் ஆசீர் பெற்று தந்த வந்திருக்கிற
அனைத்து அருட்தந்தையர்களையும் கரங்களை தட்டி வருக வருக என பெருமகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறேன். மலை அரிசியாய் வீற்றிருக்கிற புனித லூர்து அன்னை தன்னை தேடி வருகிற மக்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார், ஆசீர் வழங்குகிறார். மலையேறி வாருங்கள், மகிழ்வோடு செல்லுங்கள் என்கிற தாரக மந்திரத்தோடு நாம் கூடி வந்திருக்கிற இந்த அருளின் மலை, அன்னையின் மலை, ஆசீர்வாதமான மாலை பொழுதாய் நமக்கு அமைய இந்த திருப்பலியில் நாம் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் கொடியேற்ற அசனத்தை வழங்குகிற திருமலாபுரம் கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடார் நலச்சங்கம், கத்தோலிக்க வாலிபர் சங்கம், திருத்தல வளர்ச்சி பணிக்குழுவினர், இறை மக்கள் அனைவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் நிறைவேறவும், நம்முடைய மலைக்கோயில் திருத்தலத்திற்காக நன்கொடைகள் கொடுக்கிற பொருளாக, பணமாக, உடல் உழைப்பாக கொடுக்கிற அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இன்றைய நாளில் கொடியை காணிக்கையாக கொடுக்கிற பாளையங்கோட்டை சாப்ளின் டெய்லர், பாஸ்கர், ரோஸ்லின் இவருடைய குடும்பத்தாரையும், வாசிக்கப்பட்ட திருப்பலி கருத்துக்களோடு கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுக்கள் நேர்ச்சையும் புனித லூர்து அன்னை வெளியாக ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த கொடியேற்ற திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்பு கொடுக்க தடையான குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவிழாவினுடைய அடையாளமாக இப்பொழுது கொடியானது மந்திரித்து உயர்த்தப்படுகிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் மலைபோல் இருக்கிற இந்த குடிமரத்தின் உச்சத்தில் இருப்பது போல நம்முடைய நம்பிக்கையின் வாழ்வும் உயர வேண்டுமென்று நாம் ஜெபித்து இந்த அருள் நிறைந்த கொடியை ஏற்றுகிறோம். லூர்து அன்னையினுடைய அளப்பெரிய வளங்கள் நமக்கும் நம்முடைய ஊருக்கும் நம்முடைய பகுதியை சார்ந்த அத்துணை பேருக்கும் நிறைவாக இருக்க இந்த அருமையான விழா நாட்களிலே வேண்டுவோமாக. ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய அளப்பெரிய நன்மைகளை நினைத்து நன்றி கூறுகிறோம். இந்த திருமலையில் ஏறி வருகின்ற எங்கள் அனைவருக்கும் என்ன வேண்டுதல்களாக நாங்கள் வருகின்றோமோ அவைகளெல்லாம் நிறைவேறுவதை நினைத்து நன்றி கூறுகிறோம். ஜாதி, மதம், இனம் கடந்து உம்முடைய அருளை அன்னை மரியாள் வழியாக அள்ளி வழங்குகின்றேன். இந்த பகுதியின் மக்களுக்கு ஒளியின் வெளிச்சமாக அன்னை மரியாளினுடைய இந்த அற்புத ஆலயம் விளங்குவது போல எங்களுடைய வாழ்விலும் நம்பிக்கையின் ஒளி எப்பொழுதும் இருப்பதாக அவருடைய முன்மாதிரியை நாங்கள் பெற்றுக்கொண்டு அவருடைய அருள் ஊற்றிலிருந்து நாங்கள் பெருகி பருகி எங்களுடைய வாழ்வை வளமாக்க வேண்டுகிறோம். ஆண்டவரே,
இந்த கொடியை ஆசீர்வதித்தருளும். இது உயர பறப்பது போல எங்களுடைய நம்பிக்கையின் வாழ்வு பறப்பதாக. பார்த்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் துணை பேருக்கும் அருளையும் நிறைவான வளத்தையும் தருவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிகச் சிறந்தவரான புனித லூர்து மரியாவின் மீட்பரின் தாயாக நீர் அவரை தேர்ந்து கொண்டீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உந்திரு மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை.
தம் சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேறிய வேளையில் கடவுள் அவர்களை தேடி சென்றார். ஆதாம் ஏவாளை தேடிய இறைவன் நம்மையும் தேடி வருவார் என்ற நம்பிக்கையுடன் இம்முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டன. மென்காற்று வீசிய பொழுதினிலே தோட்டத்தில் ஆண்டவராகிய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமுன்னில் இருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. புகழ்ந்து ஏற்றி பாடுதே ஆண்டவரை
நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே, போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்தேற்றி பாடுதே, ஆண்டவரே நெஞ்சம் பாடுதே. இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுல் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறி, அமைதி அருளும் கடவுள்தாமே உங்களை முற்றிலும் தூய்மைப்படுத்துவாராக. அவரே கிறிஸ்துவின் வருகையின் போது நம் உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தையும் குற்றமின்றி காப்பாராக என்பதை எடுத்து கூறும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். தெசலோனிக்கே எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனம் 14 முதல் 22 வரை. அன்பர்களே, நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள், மனத்தளர்ச்சியுற்றோர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவுற்றோருக்கு உதவுங்கள், எல்லோரோடும் பொறுமையாயிருங்கள், எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமின்றி எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம், இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம், அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள், நல்லதை பற்றி கொள்ளுங்கள், எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 46 முதல். மரியாவின் பாடல். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மகனம் பேர் வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியன் என்று தூக்கி எறிந்துகிறார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார்.
மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவரது வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலருக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் நமது திருமலாபுரம் மலைக்கோயில் லூர்து அன்னையினுடைய கொடியேற்று வைபவத்தின் சிறப்பு வாழ்த்துக்களை அன்போடு உரித்தாக்கிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை கைதட்டல் இல்லை, கைதட்டுங்க, சந்தோஷம். கைதட்டினா இப்படியா தட்டுவாங்க? கைதட்டினா சும்மா தட்டவா? சும்மா இன்னொரு தடவை கைதட்டுங்க பார்ப்போம். ரைட், சந்தோஷம். உங்களெல்லாம் சமாளிச்சிடலாம். அந்த 50 ரூபா சமையை சமாளிக்க முடியும். நான் பெருபாடு போட்டு போயிடுவேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் உனக்கு மைக்கு அங்கே கொடி மர வரைக்கும் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி தானே, ஆனால் முன்னால் இடம் கிடக்குதா, நீ அங்கே போய் எதுக்கு பிரசங்கம் வைக்க போகிற அப்படின்னாரு. நான் பார்த்துக்கிறேன், எங்கள் மக்கள் எனக்கு இடம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். சரி, ரைட். அவர் ஆசீர்வாதம் போட்டார், அதனால் எனக்கு பிரச்சனை கோபமெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருமலாபுரம் அன்னையினுடைய திருமலை ஏறி வந்து அருமையான ஒரு வைபவத்தை, திருவிழாவினுடைய கொண்டாட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். உண்மையிலேயே திருமலாபுரத்தை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 13 நாள் அந்தோனியார் திருவிழாவில் 2 தடவை கொடி ஏற்றுவோம் பார்த்துக்கோங்க. சரிதானே? முதல் நாள், இன்றைக்கி எத்தனாவது நாள்? அங்கே கீழே எத்தனாவது நாள்? 9ஆம் நாள். 9ஆம் நாள் இன்னொரு கொடி ஏற்றம் பார்த்துக்கோங்க. சரிதானே? திருவிழாவுக்குள் ஒரு திருவிழா, ரொம்ப சந்தோஷம். அதனால் நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க அன்னைக்கும் நமது பாதுகாவலர் புனித அந்தோனியாருக்கும் ஒரே சமயத்தில் விழா எடுக்கக்கூடிய அருமையான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அதை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பதற்காக நாம் நன்றி செலுத்தி ஆண்டவரை நாம் திரும்பவும் போற்றி கொண்டிருப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே மணி 8 போகுது பார்த்துக்கோங்க. ரைட்டா? எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 9 மணிக்கு பூசை முடிச்சிடணுமா சாமி? ஆனால் நான் எத்தனை மணிக்கு முடித்தாலும் பரவாயில்ல, பூசை 9 மணிக்கு முடிக்கணும்ட்டாங்க. ரைட். அதனால் இன்றைக்கு மிகப்பெரிய நீண்ட ஒரு மறையுரை என்பதல்ல, ஆனால் அன்னையை பற்றிய ஒரு அருமையான ஒரு சிந்தனை. இன்றைக்கு முதல் வாசகத்தில் கடவுளுடைய தேடல், அதைத்தான் கீழே கொடியேற்ற தன்னைக்கு கடவுளுடைய தேடல் பயணம் என்பதாக பிரசங்கம் வச்சேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. நான் இப்படி கூட கீழே இறங்கி போனால் பார்த்துக்கோங்க, இவரை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதே இந்த பிள்ளைகள். சரிதானே? அன்னைக்கு கேள்வி கேட்டதெல்லாம் மறந்துடுச்சு பார்த்துக்கோங்க. எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது. அதானே பார்த்தேன் சாமி அப்படின்னு சொன்னு, அதானே பார்த்தேன், எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது. ஆளையே மறந்த ஆள் இப்போ பிரசங்கத்தை ஞாபகம் இருக்குங்க. எப்படி இருக்கும்? ரைட், சரி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த முதல் நாளில் அந்தோனியாருக்கு திருமலாபுரம் ஆலயத்தில் அந்தோனியார் கொடிய விழாவுக்காக கொடியேற்ற வைபவத்தில் கடவுளுடைய தேடல் பயணம் என்பதை குறித்த சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த கொடியேற்றத்தில் அதை கொஞ்சம் அப்படியே பேரை மட்டும் மாற்றி அதே தேடல் பயணமாக நான் சிந்தித்து பார்த்தேன். அன்னை கன்னிமரியுடைய ஒரு தேடல் பயணம், அன்னை கன்னிமரியுடைய தேடல் பயணம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனக்கு முதல் வாசகத்தில் கடவுள் மனிதனை தேடினார், காரணம் உண்டு. அவன் கடவுளிடமிருந்து விலகி போனான். எங்கே இருக்கிறான் என்று சொல்லி கடவுள் தேடி இருக்கக்கூடிய ஒரு பார்வை, மனிதனை தேடி மீண்டுமாக தன்னோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்திருக்கக்கூடிய அருமையான முயற்சிகள். இன்றைக்கு அன்னை கன்னிமரியாள் தேடல் பயணம் என்று சொல்லுகிற பொழுது தவறிப்போன மனிதர்களை அவர் தேடி வந்ததையெல்லாம் இன்றைக்கு பல்வேறு அனுபவங்கள் பார்க்கிறோம். லூர்து மலையில் காட்சி கொடுத்தார், பாத்திமா அன்னை காட்சி கொடுக்கிறார், இன்னும் ஏகப்பட்ட லாசலேத் மாதா காட்சி கொடுக்கிறார். அப்போ காட்சி கொடுக்கக்கூடிய அன்னை மனித குலம் எப்பொழுதெல்லாம் கடவுளிடமிருந்து விலகி சென்று கொண்டே இருக்கிறதோ அந்த சமயத்தில் கடவுளுடைய வார்த்தையை மீண்டுமாக மக்களுக்கு எடுத்து சொல்லி ஜெபத்திலும் தபத்திலும் நீங்கள் மீண்டும் கடவுளோடு ஒன்றிணைந்து வாருங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான ஒரு அழைப்பு. எனவே கடவுளுடைய தேடி வருவதற்காக அன்னை கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான் அன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள். ஆனால் விவிலியத்தில் 3 வகையான தேடல்களை குறித்து நான் பார்க்க வேண்டும். இந்த 3ஐயும் அன்னை கன்னிமரியாள் வேறு யாரையோ தேடிக்கொண்டு போவதில்லை, தான் பெற்றெடுத்த மகனை தேடிக்கொண்டு போகிறான். சரிதானே?
தான் பெற்றெடுத்த மகனை தேடுகிறான். அப்படி தேடி இருக்கக்கூடிய 3 பகுதிகளை முன்னிலைப்படுத்தி அந்த 3 பகுதிகளின் தேடல் மூலமாய் அந்த அன்னை கன்னிமரியாள் நமது வாழ்க்கையில் அவரது சொந்த மகளாக, அவரது சொந்த மகனாக இருக்கக்கூடிய நம்மை எப்படி தேடி வருகிறார் என்பதை குறித்த சிந்தனை தான் இந்த மறையுரை சிந்தனை. முதல் சிந்தனை, 12 வயது இயேசு, பாசத்தினுடைய தேடல். சத்தமா சொல்லுங்க, பாசத்தின் தேடல். சத்தமா சொல்லுங்க, மறந்துடப்படாது. சரிதானா? கடைசியில் கூட்டி கழிச்சு 3 சேர்த்து கேட்பேன். ரைட்டா? பாசத்தின் தேடல். சத்தமா சொல்லுதாயே, பாசத்தின் தேடல். ரைட். 12 வயசு யாருக்கு? இயேசுவுக்கு. எங்க போறாங்க? கோயிலுக்கு, மலை கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு போனாங்க? எருசலேம் ஆலயத்துக்கு போறாங்க. முத இயேசு அந்த எருசலேம் ஆலயத்துக்கு போகிறார். 12 வயது நடக்கிற பொழுதுதான் முதலாக அவராக போகிறார். ஏன்னா இப்போ லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு சிறு குழந்தையாக, பாலனாக இருக்கிற பொழுது அவரை தூக்கி கொண்டு போனார்கள் அன்னை கன்னிமரியாளும் புனித யோசேப்பும். ஆனால் முதலாக அவராகவே நடந்து இந்த 12 வயது நடக்கிற பொழுது அந்த எருசலேம் ஆலயத்துக்கு போகிறார். அருமையான ஒரு காட்சியை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பார்க்கிற பொழுது எல்லாம் பிரமிப்பாக இருக்கிறார். இவ்வளவு பெரிய கோயில், இவ்வளவு பெரிய ஆலயம், இவ்வளவு மக்கள், இவ்வளவு கொண்டாட்டங்கள், இவ்வளவு ஆர்ப்பரிப்புகள், இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார் இயேசு. என் அன்பார்ந்தவர்களே, ஒரு ஊரிலிருந்து, நாசரேத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய இயேசு இந்த எருசலேமில் இருக்கக்கூடிய பெரிய காட்சிகளை கண்டு அவர் மலைத்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் திருவிழா முடிகிறது. ஆனால் இயேசு அவர் தங்கிவிட்டார், எருசலேமிலேயே தங்கிட்டார். சரிதானா? எருசலேமில் தங்கிவிட்டார். இப்போ அன்னை கன்னிமரியாள் தேடுகிறார். பாசத்தினுடைய ஒரு தேடல். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, 12 வயதில் இருக்கக்கூடிய சின்ன பையனை காணோமே, இப்போ என்ன செய்வது? இப்போ ஒரு நாள் முழுவதுமாக வழி நடந்து பாதி தூரம் வந்து ஆகிவிட்டதே. மேலே வந்த ஒரு பாடு லியோ ஃபாதர் என்கிட்ட கேட்டார், அங்கி எடுத்துகிட்டு வந்து இளன்னாரு. எங்க கீழே இருந்து மேலே வந்த ஒரு பாடு கேட்குறாரு, அங்கி எடுத்துகிட்டு வந்து இளம். இப்போ அங்கி எடுத்துகிட்டு வந்து திரும்ப இன்னொரு தடவை போயிட்டு வர முடியுமா நான் இந்த காலத்தில்? சரியா? அவர் போவாராம். தம்பி, அவரை காணுமே, அவர் உண்மையிலே அங்கேயே எடுக்க போயிட்டார், நம்ம தெரியும். ரைட். என் பிரியமானவர்களே, அப்போ இந்த விஷயத்தை ஒரு நாள் வழி நடந்தாச்சு, இனிமே போய் எங்கே போய் தேடுறது? ஆனால் தேடணும். ஏன்னா 12 வயசு தன்னுடைய பையன் இப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே எங்கே காணாமல் போனான்னு தெரியவில்லையே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன விவிலிய விளக்கத்தை தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஏன் ஒரு நாள் முழுவதும் அன்னை கன்னிமரியாள் பாசம் இல்லையா? ஒரு நாள் முழுவதும் தேடலையா? சூசையப்பருக்கு பாசம் இல்லையா? ஒரு நாள் கழிச்ச பிற்பாடு தான் மகனை தேடினாங்களோ? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எருசலேமின் ஆலயத்தினுடைய திருவிழாவினுடைய ஒரு பின்னணியை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம் ஒன்றாக இந்த ஆலயத்தில் ஒன்றாக கூடியிருப்பது போல ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல கூட முடியாது. அவர்கள் வழிபாட்டுக்காக செல்கிற பொழுது ஆண்களுக்கென்று தனிப்பட்ட இடம், பெண்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட இடம், அது செப்பரேட். யாரும் பார்த்து பேச முடியாது. அன்னை கன்னிமரியாள் சூசையப்பர் எங்கே இருக்கிறார் என்று பார்த்து பேச முடியாது. சூசையப்பர் அன்னை கன்னிமரியாளை தேடிக்கொண்டு வர முடியாது. ஆண்களுக்கென்று ஒரு இடம், பெண்களுக்கென்று ஒரு இடம், குழந்தைகளுக்கென்று ஒரு இடம். அப்போ இந்த இடம் என்பது அவர்களுக்கு குறிக்கப்பட்ட இடம். அங்கு இருந்துதான் அவர்கள் வழிபாடு செலுத்த வேண்டும். வழிபாடு செலுத்தி முடித்த பிற்பாடு அவர்கள் உடனடியாக எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து வெளியேற முடியாது. எந்தெந்த பகுதியில் அவங்கவுங்க போய் சேரணுமோ அந்தந்த பகுதியிலலாம் போய் சேரணும். இப்படி பயணப்பட்டுத்தான் ஒரு நாள் கழித்து உறவினரிடையே இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சின்ன சிறுவர்களோடு இருக்க வேண்டிய இயேசு இப்பொழுது காணாமல். என்ன பார்த்தவர்களே, ஒரு நாள் முழுவதுமாக தேடிவிட்டு மீண்டுமாக வந்த வழி திரும்பி வந்து இயேசுவை 3ஆவது நாளில் அவர் ஆலயத்தில் கண்டார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை கன்னிமரியுடைய அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நானும் உன் தந்தையும் ஏக்கத்தோடு தேடிக்கொண்டு இருந்தோமே. இந்த ஏக்கம் என்கிற வார்த்தையை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும், பார்த்துக்கோங்க. சாதாரண தேடல் இல்லை. ஒரு பிள்ளையை காணும்போது இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள், தந்தைமார்கள் உங்களுக்கு தெரியும், சரியா? திருவிழா காலத்தில் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய நாங்கள்லாம் பல சமயத்தில் பல திருவிழாக்களுக்கு இந்த எங்களெல்லாம் ஒரு மைக்கை பிடிச்சி பேசுகிறதுக்கு விட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. ஃபாதர் அம்புரோஸு, நான், ஜெகன், இந்த மாதிரி ஆட்களெல்லாம் மைக்கை பிடிச்சி இப்போல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க இல்லையோ, அவர் அருள், இவங்கள்ட்ட மைக்கை கொடுத்து தேடிடுவாங்க. மைக்கை கொடுத்து நாங்கள் என்னத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்போம்ல, திடீர்னு ஏதாவது ஒரு பிள்ளையை கொண்டு வருவாங்க. இந்த பிள்ளை அங்கே நின்றுச்சு ஃபாதர், இது யார் குழந்தைன்னு தெரியல, அழுதுகிட்டே நிற்குது.
அந்த பிள்ளை அழ நிப்பாட்டு முன்ன பெரும்பாடாக இருக்கும். நாங்கள் அழுக நிப்பாட்டவும் மாட்டோம். அழலன்னு சொன்னாலும் அழ வச்சிருவோம். ஏன்னா அழுகையை கேட்டால் தான் தாய்க்கு என் பிள்ளை அழுகிற மாதிரியே தெரியுத மைக்கை கொடுத்துறது. எல்லாம் அழுன்னு சொல்லி பார்ப்போம். அழலையா மூட்டி வச்சுருது. அழு அவன் அழ ஆரம்பிச்ச உடனே மைக்கை கொடுத்துடுறது அவன்கிட்ட. அப்போது இந்த பாச போராட்டம் என்பது எதில் இருக்கிறது? தாய் எதில் அதை புரிந்து கொண்டு இருக்கிறார்? சில சமயத்தில் பையன்கிட்ட பேரை கேட்டு அவனை அனௌன்ஸ் பண்ணால் கூட தாய்மார்களுக்கு சில சமயத்தில் அவங்க எங்கேயாவது அவங்க கடத்தருவுக்கு போயிட்டு இருக்கணும்ல, வளையல் கம்மல் மூக்குத்தியெல்லாம் வாங்கணுமா வேண்டாமா, அதில் கவனமாக இருக்கும்போது சில சமயத்தில் இந்த வார்த்தை கேட்காது. ஆனால் குழந்தை அழுதவுடன் அந்த பாசம் அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஒரு வீட்டில் உட்காந்து நல்லா கேட்டுக்கோங்க, தாய்மார்களுக்கு நான் கைதட்டு சொல்ல போகிறேன் சரிதானே? ஆமாம். ஏன்னா ஒரு நாள் வீட்டில் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் பார்த்துக்கோங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா நான் இருக்கிறேன், 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த அம்மா எந்திரிச்சு போனாங்க. எங்கே எந்திரிச்சு போகிறாங்க? நம்ம நினைப்பெல்லாம் அப்படித்தான் இருக்கும். ஒருவேளை எனக்கு காப்பி போட போகிறாங்க போல இருக்கு சரிதானே? காப்பி போட போகிறாங்க போல இருக்கு. எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கத்தோடு நானும் கேட்டேன். ஒன்றும் இல்லை ஃபாதர், குழந்தை தொட்டிலில் தூங்கிக்கிட்டு இருந்து திடீர்னு அழுதுருச்சு. நமக்கு ஒன்றுமே கேட்கலையே. அம்மாவுக்கு தான் கேட்கும் ஃபாதர். தாய்மார்களுக்கெல்லாம் கைதட்டுங்க பார்ப்போம். கைதட்டுங்க, சத்தமாக கைதட்டுங்க. இன்னும் சத்தமாக கைதட்டுங்க, உங்களுக்கு தானே கைதட்ட சொன்னேன். ரைட். குழந்தையினுடைய அழுகுரல், அந்த அழுகுரலிலிருந்து வருகின்ற ஒரு பாசம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை கன்னிமரியாள் ஏக்கத்தோடு நான் உன்னை தேடிக்கொண்டு இருந்தோமே. அப்போ அந்த அன்னை கன்னிமரியாள் தன் மகன் மேல் கொண்டிருக்கக்கூடிய நிறைவான பாசத்தை 2 பேரும் தான் போகிறாங்க, தந்தையும் தாயும் தான் போகிறாங்க. ஆனால் முத கண்டுபிடிச்சது யாரு? அன்னை கன்னிமரியாள் கண்டுபிடித்தா. இங்கே இருக்கான் பாரு என் மகன். எங்கேருந்து சத்தம் கேட்டுச்சோ தெரியாதோ தெரியலை, அதை பற்றியெல்லாம் விவிலியம் சொல்லவில்லை. ஆனால் அன்னை கன்னிமரியாள் கண்டுபிடித்து முதலாக போய் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அன்னை லூர்து அன்னை இன்றைக்கு நமது அழுகுரலை கேட்டு பாசத்தோடு தேடி வருகிற அன்னை கன்னிமரிக்கு ஒரு கைதட்டி இன்னைக்கு ஆண்டவர் கண்டு செலுத்தும். ஏதோ நம்ம தேடி வந்தோம் என்பது அல்ல. இன்னைக்கு அன்னை கன்னிமரியாள் அழுகிற பிள்ளைகளது கண்ணீரை காண்பதும் அவர்களுடைய அபய குரலை கேட்டு ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அன்னை கன்னிமரியாள் உங்கள் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தாயாய் பாசத்தோடு இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். சரிதானே? ஏதோ கடமைக்காக தேடலை, ஏதோ ஜெபம் பண்ணிட்டாங்க மலையேறி வந்துட்டாங்க அதனால இல்லை. நான் மலையேறி வந்தது அன்னையை பார்ப்பதற்காகத்தான். ஆனால் அந்த அன்னையிடம் இருக்கக்கூடிய பாசத்தினுடைய உந்துதல் மூலமாக, அன்னையினுடைய பாசத்தின் உந்துதல் மூலமாய் நான் மலையேறி வந்திருக்கிறேன். அப்ப முதல் படியாக இருப்பது நான் அல்ல, அன்னை கன்னிமரியுடைய நிறைவான ஒரு பாசம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அன்னையா இருந்து கொண்டு அவர் ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமையான ஒரு பாசம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2-3 நாளைக்கு முன்னால் தான் ஒரு பெரிய ஒரு புதுமையை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இது புதுமை நடந்தது ஒரு 40-45 வருஷம் மேலே இருக்கும் சரிதானே? ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு வருகிறார். அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை? நடக்க முடியாது. இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஒரு 3 நாளைக்கு முன்னால் தான் அந்த கதைக்கு என்ன திருமலாபுரத்துக்கு போகிறேன்னு சொன்ன உடனே இந்த கதையை எனக்கு சொன்னாங்க பார்த்துக்கோங்க. இது 40 வருஷத்துக்கு முன்னால். என்ன நான் சொல்கிறேன் விஷயத்த. அப்போது அந்த குழந்தைக்கு நடக்க முடியாது. அந்த என்கிட்ட கதையை சொன்னவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் உங்களுக்கு தெரியாது, அந்த தாய் நம்மளே ஒத்தையில் நம்மளாக நடந்து போகிறதே பெரிய விஷயம். ஆனால் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஏறக்குறைய குழந்தை ஒரு 7-8 வயது இருக்கிற வரைக்கு கூட அந்த குழந்தை இடுப்பில் தூக்கி கொண்டு அந்த மலையில் அந்த அம்மா ஏறி வருவாங்க பார்த்துக்கோங்க. இப்போ என்ன ஆச்சு? அந்த தூக்கி வரப்பட்ட குழந்தைக்கு இப்போது 40 வயசு பார்த்துக்கோங்க. அருமையாக நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பார்ந்தவர்களே, ஒரு பாச போராட்டம். அன்னை கன்னிமரி நான் பாசத்தோடு என் பிள்ளையை நான் தூக்கி கொண்டு போனால் என் குடும்பத்தை அந்த அன்னை கன்னிமரியாள் பாசத்தோடு அந்த குழந்தைக்கு நலம் கொடுத்து என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு இப்போ இன்னைக்கு 40 வயசு குழந்தையாக நடக்க முடியாமல் வந்த அந்த குழந்தையை இன்றைக்கு 40 வயது வரைக்கும் அந்த அன்னையினுடைய பரிவு இரக்கத்தினால் பாசத்தினால் அவர் வளர்த்து ஆளாக்கி இருக்கக்கூடிய அருமையான ஒரு புதுமையை நான் 3 நாட்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டேன். என் பிரியமானவர்களே, ஏதோ கடமைக்காக பணியாற்றுகிற ஒரு அன்னை நம்ம அன்னை அல்ல.
பாசத்தின் நிமித்தமாய் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்னை ஒன்று. இரண்டாவது மார்க்கு நற்செய்தி. மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம். அன்னை கன்னிமரியாள் இயேசுவை தேடிக்கொண்டு போகிறார். சரிதானே? இயேசுவை தேடிக்கொண்டு முதல்ல எத்தனை வயசு? 12 வயசு. இப்போ எத்தனை வயசு? நீங்கள் சொல்லல இன்னும் 30 வயசு. எத்தனை வயசு? 30 வயசோ 31 வயசோ தெரியாது, 30 வயசுக்கு மேலே. இப்போ இயேசுவை தேடிக்கொண்டு போகிறார். எங்கே தேடிட்டு போகிறாங்க? எங்கே போகிறாரு? 30 வயசில் என்னுடைய வீட்டை விட்டு போனாங்களே, இப்போ எங்கே இருக்கிறார்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மார்க் நற்செய்தி ரொம்ப அழகாக சொல்லும். லூக்கா நற்செய்தி கூட இயேசுவை தேடி அன்னை கன்னிமரியாள் போனார் என்று சொல்லும். ஆனால் மார்க் நற்செய்தி அன்னை தேடிக்கொண்டு போனார். ஆனால் அதுக்கு முந்தைய பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா மகனை குறித்து வித்தியாசமாக பேசுகிறாங்க. என்ன வித்தியாசமாக பேசுகிறாங்க? அவர் பணி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. சரியா? சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை. 20ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 3:20 வாசித்தீங்கன்னா தெரியும். அன்னை கன்னிமரியாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டது வித்தியாசம். அப்போ சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் போதித்து கொண்டிருக்கக்கூடிய இயேசுவை குறித்து என்ன பேசினாங்க தெரியுமா? மதி மயங்கி போச்சு, மைண்டை விட்டுட்டாரு. இயேசுவை குறித்து மக்கள் பேசினார்கள். அவர் மதி மயங்கி போய்விட்டார். அதோடு நிற்கல, அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பேய்களின் தலைவனாக பெயல்செபூலை கொண்டுதான் அவர் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார், புதுமைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று அன்னை கன்னிமரியாள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். யாரா சொந்த மகனை பேய் பிடிச்ச பையன் சொல்லி சொன்னா பொறுப்பாங்களா? அவனுக்கு மைண்டு சேஞ்ச் ஆகி போச்சுன்னு சொன்னா எந்த தாயாவது பொறுப்பாங்களா? என் அன்பார்ந்த சகோதரர், இந்த சீன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க, அந்த ஒரு பின்னணி முக்கியம். மக்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், இயேசுவுக்கு மதிமயங்கி போச்சு, இயேசுவுக்கு பேய் பிடிச்சு போச்சு. இதை கேள்வி கேட்ட அன்னை கன்னிமரியாள் இயேசுவை தன் மகனை தேடிக்கொண்டு வருகிறார். எப்பா, என் மகனை பற்றி தப்பு தப்பா பேசுறாங்களே. பிரியமானவர்களே, இது உற்சாகத்தின் தேடல். சத்தமா சொல்லுங்க. முதல் தேடல் என்னது? பாசத்தை. இரண்டாவது உற்சாகத்தின் தேடல். சத்தமா சொல்லுங்க. அன்னை கன்னிமரியாள் தன் மகனை உற்சாகப்படுத்தினார். எப்பா, ஊர்ல உலகத்தில் உள்ளவன் என்னமும் சொல்லிட்டு போட்டோம், நீ கடவுளுடைய மகன், கடவுளுடைய பணியை செய்வதற்காகவே நீ பெரியவனாக மாற்றப்பட்டிருக்கிறாய், அதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறாய், அவருடைய பணிகளை நீ குறைவின்றி செய்து கொண்டே இரு. தாய் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை போதும் மகன் இன்னும் நிறைய காரியங்களை செய்வதற்காக. அன்பார்ந்தவர்களை, இதை சொல்லுகிற பொழுது எங்கள் அம்மா நினப்பு வருது. பார்த்துக்கோங்க, 20 வருஷத்துக்கு முன்னாலே இறந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தாய் ரொம்ப முக்கியம். சரி தானே? 20 வருஷத்துக்கு முன்னாலே இறக்கிறதுக்கு முன்னால், அது திருவருகை காலம், டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்றைக்கு சனிக்கிழமை. நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைம்மா, திருவருகை காலத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை நான் போய் அந்த அலவந்தாங்குளம்னு ஊர் இருக்குது, அங்கே போய் முழு என்னது உபவாச கூட்டம் நடத்தணும். நான் போகிறேன். நாளைக்கு உங்களை வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, உங்களை வந்து நாளைக்கு வந்து பார்க்க முடியாது, அதனால் நீங்கள் இன்றைக்கே பார்த்து வச்சுன்னு நாளைக்கு நைட்டு தான் உங்களை வந்து பார்ப்பேன், நாளைக்கு பகலில் உங்களை ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்க முடியாது, நான் போய் பிரசங்கத்துக்கு போகணும். எங்கள் அம்மா சொன்ன கடைசி வார்த்தை, எப்பா உன் வேலையை நீ போச்சு, உன் வேலையை நீ செய்ய. திரும்ப வருகிற பொழுது அம்மா உயிரோடு இல்லை. அப்போ அம்மா எனக்கு கடைசியில் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வார்த்தை என்பது என்னுடைய பணியில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய நிறைவான உற்சாகத்தை எனக்கு காட்டுகின்ற ஒன்று. சொந்த அனுபவம். இன்னைக்கு அன்னை கன்னிமரியாள் இயேசுவை தேடிக்கொண்டு போகிறாரே, அவரை பற்றி ஏதாவது இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த அன்னை கன்னிமரியுடைய ஒரு வார்த்தை போதும். எப்பா, என் மகனே, உன்னை பற்றி பல பேருமே பேசுவாங்க, நீ அதை பற்றி கவலைப்படாத, அம்மா கூட இருக்க ஐயா. கைதட்டுங்க பார்ப்போம், கைதட்டுங்க. அம்மா கூட இருக்க ஐயா, நீ ஒன்றும் கவலைப்படாமல் நீ எதற்காக வேண்டி பணி செய்வதற்கு அனுப்பப்பட்டான்னு சொல்லி எனக்கு தெரியும் ஐயா, உன்னை பற்றி எனக்கு தெரியும். வானதூதர் நீ உருவாகுவதற்கு முன்பதாகவே வானதூதர் உன்னை பற்றி எனக்கு ரொம்ப பேசியிருக்கிறார், உன்னை பற்றி எனக்கு தெரியும். பணிகளை அருமையாக செய்து கொண்டிரு. உற்சாகத்தினுடைய பயணம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய பிள்ளைகள் நாம். வாழ்க்கையில் பல்வேறு வகையான சவால்களை எதிர்கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகள் நாம். யாரோ நம்மை பற்றி ஏதோ பேசி கொண்டு இருக்கிற பொழுது நமது வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணுமா, பேசாமல் கடந்துட்டு போவோமே என்று நம்மையே தாழ்த்தி கொள்ளக்கூடிய, நம்மையே ஒன்றுமில்லாமல் மாற்றிக்கொள்ளக்கூடிய மனநிலைகள் பல சமயத்தில் உண்டு. டிப்ரெஷன். என் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாரு, எங்கள் வீட்டம்மா புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க,
நான் பிள்ளைகளுக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு தியாகம் பண்ணி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குனேன். இப்போ சம்பாதிச்ச ஒரு படம் என் பிள்ளைகளும் கண்டுக்கிட மாட்டேங்குது இல்லையா? அம்மா, வாழ்க்கையில் பல சமயத்தில் பல பேருடைய பேச்சுக்கள், ஏச்சுக்கள், பல பேர் கண்டுகொள்ளாத தன்மைகள். என் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இந்த சமயத்தில் எல்லாம் உற்சாகப்படுத்துகிறார். அன்னை லூர்து அன்னையை நோக்கி பார். இன்னைக்கு மலையில் வந்து ஏறுறதுக்கு முன்னால் காரை கொண்டு நிப்பாட்ட உடனே மேலே டப்புன்னு பார்த்தேன். கோயில் அருமையாக தெரிஞ்சிச்சு, பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மலை கோயில் எனக்கு இன்னைக்கு நேற்று நான் பழக்கம் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய குருக்கள் எல்லாத்துக்கும் சரினா அம்பரோசாமி 5 வருஷம் இங்கே பங்குச்சாமியாராக இருந்து எத்தனை ஆயிரம் தடவை இங்கே மேலே வந்தாரோ தெரியாது. இன்றைக்கு ஜெகன் ஃபாதர் 5 வருஷம் இருந்திருக்கிறாரு. இன்றைக்கு கூட இருக்கக்கூடிய தந்தையர்கள் திருப்பலிக்காக நான் 1 வருஷம் எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு. குருவாக போவதற்கு முன்பதாகவே 8 மாதம் சேந்த மரத்தில் பணியாற்றி கொண்டு திருத்தொண்டராக பணியாற்றி கொண்டு இருக்கிற பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் சரி இந்த ஆலயத்திற்கு 75வது ஆண்டு கொண்டாடுகிற பொழுதும் ஒரு பாக்கியம் கிடைத்தது. பல சமயங்களில் கீழே வந்து நின்ன உடனே மேலே பார்த்தேன். எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு பார்வை. என் அன்பார்ந்தவர்களே, அன்னையை உற்றுப்பார். உன்னை திட்டுகிறவர்களை மட்டும் பார்க்காதே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை மட்டும் பார்க்காதே, இல்லாத பொல்லாத பேசுகிறவர்களை வார்த்தை மட்டும் நீ யோசித்துக் கொண்டே இருக்காதே. அன்னையை உற்றுப்பார். எம்மா, என்னை பத்தி இப்படியெல்லாம் பேசுறாங்க, என்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க, சொல்லுங்க. அன்னை கன்னிமரியாளை பார்த்து பேசுங்கள். தனது சொந்த மகனை தேடிக்கொண்டு போன அதே பாசத்தினுடைய போராட்டத்தோடு உற்சாகத்தினுடைய அந்த தேடல் இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிறைய உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இரண்டாவது உற்சாகத்தினுடைய அந்த தேடல். மூன்றாவது கடைசியாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 18-19 இரண்டு அதிகாரங்களுமே இயேசுவினுடைய பாடுகள், இறப்பை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறவள். அன்னை கன்னிமரியுடைய இந்த மூன்றாவது தேடல் துன்பத்தின் தேடல். சத்தமா சொல்லுங்க, துன்பத்தில் தேடல். சத்தமா சொல்லுங்க. இயேசுவினுடைய தாய் சிலுவை அடியில் நின்றார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19-25 சொல்லுகிறார். இயேசுவின் தாயும் இன்னும் ஒரு சில பெண்களுடைய பெயர்கள் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. யோவான், திருத்துதர் யோவானும் அங்கு நின்று கொண்டிருந்தார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுக்கு ரொம்ப பெரிய விளக்கம் ஒன்று தேவையில்லை. நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இயேசு நல்ல காரியத்தை தானே செய்தார். சாரி, தந்தையினுடைய வார்த்தையை தானே எடுத்து சொன்னார். இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், பாவிகளுக்கு மன்னிப்பு கொடுத்தார், எல்லாரையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டாரே. அந்த மகனுக்கு இப்படி ஏற்பட்ட சிலுவை சாவு, அந்த துன்பத்தில் அன்னை கன்னிமரியாள் இயேசுவுக்கு துணையாக நின்று துன்பத்தை பாதியாக மாற்றி கொடுத்திருக்கக்கூடிய அன்னை கன்னிமரியாள். ஒருவேளை இயேசு பட வேண்டிய உடலில் பட்ட பாடுகளை தாங்கிக் கொள்வதற்கு அவருக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட தாங்கி இருப்பார். ஆனால் உள்ளத்தளவில் தான் அவரால் அந்த வேதனைகளை அனுபவிக்கவும் தாங்கிக் கொள்ளவும் முடிந்தது. என் அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில் பல்வேறு வகையான துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நாம். உழைப்பின் மூலமாய் வருகின்ற துன்பங்கள், பொருளாதாரத்தின் மூலமாய் வருகின்ற துன்பங்கள், பாசம் இல்லாத காரணத்தினால் வருகின்ற துன்பங்கள், குடும்பங்களில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மூலமாய் வருகின்ற துன்பங்கள், எத்தனையோ வகையான தொழில் முயற்சிகளில் வெற்றி பெற முடியாமல் இருக்கக்கூடிய துன்பங்கள், விவசாயிகள், மழை இல்லை, விதைத்தேன் விளைச்சலை காணோம், துன்பங்கள். துன்பங்களுக்கு மத்தியில் நமது அன்னை கன்னிமரியாள் இந்த திரு மலை மேல் நின்று பார்த்து நாம் அனைவருடைய துன்பங்களிலும் கலந்து கொள்ளக்கூடிய அன்னை கன்னிமரியாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த பகுதியில் வாழுகின்ற எல்லா பிள்ளைகளுமாக நாம் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் மேலே இருந்து கொண்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய அன்னை கன்னிமரியாள் அல்ல, நம்மோடு மலையிலிருந்து கீழே இறங்கி வரப்போகிற அன்னை கன்னிமரியாள், இறங்கி வந்து நம்மோடு நடக்கின்ற கன்னிமரியாள், நாம் உற்சாகம் இல்லாமல் இருக்கிற பொழுது உற்சாகப்படுத்துகிற அன்னை கன்னிமரியாள், துன்பத்தில் துவண்டு போகிற பொழுது என்னை மீண்டுமாக அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு என் துன்பத்தை பாதியாக்கி என்னை மீண்டும் வாழ வைக்கக்கூடிய அன்னை கன்னிமரியாள், அந்த நிறைவான பாசத்தோடு அந்த காரியங்களை செய்யக்கூடிய அன்னை கன்னிமரியாள். அனுபவங்கள் இங்கே இருக்கக்கூடிய பல பேருக்கு பல விதங்களில் உண்டு. பிரார்த்தனை சொல்லும்போது வெளியே உட்காந்து கேட்டு நாங்கள்லாம் பிரார்த்தனை பாடுகிற பொழுது நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். எல்லாம் லூர்து மாதா நாங்கள் திடீர்னு திருமலாபுரம் லூர்து அன்னையே அதில் கேட்டால்
ஏகப்பட்ட புதுமைகளை சொல்லி தான் திருமலாபுரம் லூர்து அண்ணையை. அப்போல்லாம் இன்னைக்கு நம்மெல்லாம் புதுமைகளை பெற்று நம்மெல்லாம் அனுபவப்பட்டவர்கள். ஏதோ நான் கதை சொல்கிறோம்னு நினைக்கப்படாது. என்னை விட உங்களுக்கு அனுபவங்கள், எனக்கு மைக் இருக்குது, நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். ஆனால் என்னை விட அந்த அன்னையினுடைய பாசத்தையும் உற்சாகத்தையும் துன்பத்தில் கலந்து கொண்டு அந்த வேதனைகளை தனித்திருக்கக்கூடிய அனுபவத்தை பெற்ற பிள்ளைகள் நீங்கள். இன்றைக்கு அந்த அன்னையினுடைய நிறைவான பாதுகாப்பில் வளர்ந்து வருகிற என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தொடர்ந்து அந்த அன்னையை போல் இன்றைக்கு துன்பத்தில் இருக்கக்கூடியவர்களை தேடுவதற்கும் நாம் தேடணும். உற்சாகம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை தேடி போய் அவர்களை மீண்டுமாக உறுதிப்படுத்துவதற்கு, நம்பிக்கையில் உறுதிப்படுத்துவதற்கு, அன்பார்ந்த பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை உறுதிப்படுத்துங்கள். நம்பிக்கையில் விசுவாசத்தில் உறுதிப்படுத்துங்கள். சொல்லுங்க பிள்ளைங்களுக்கு. அன்னை கன்னிமரியாளை போல ஒன்றும் கவலைப்படாத, ஆண்டவரை நம்பு, எல்லாம் நடக்கும் சொல்லி பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, மறந்துடாதீங்க. பாசத்தோடு பொருளை கொடுப்பது மட்டுமல்ல, அந்த ஆன்மீகத்தை கொடுப்பதற்கு மறந்துடாதீங்க. அன்னை கன்னிமரியாள் இன்னைக்கு அதைத்தான் இன்றைக்கு நமக்கு கொடுத்து நம்மை மீண்டும் மீண்டுமாய் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். எனவே நமக்கு கடமை உண்டு. பாசத்தில் நமக்கு ஆன்மீகத்தை கொடுப்பதற்கான ஒரு கடமை உண்டு. இன்றைக்கு நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கான கடமை நமக்கு உண்டு. துன்பத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சிரிப்பதற்காக அல்ல, அவர்களுடைய துன்பத்தில் நாம் கரம் குடித்து நாம் அவர்களை எழுப்பி விடுவதற்கான கடமை நமக்கு உண்டு. ஏனென்றால் அன்னையிடமிருந்து அத்தகைய அருளையும் ஆசிரியை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த முதல் நாளில் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்னை கன்னிமரிக்காக நன்றி செலுத்துவோம். பாசத்தின் தேடல், உற்சாகத்தினுடைய தேடல், துன்பத்தின் தேடல், இந்த மூன்றும் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள். இந்த அனுபவப்பட்ட பிள்ளைகள் நாம். எனவே அன்னை கன்னிமரியாளுக்கு நன்றி செலுத்துவதோடு அவரின் மூலமாய் கடவுளை நாம் போற்றுவோம். ஆண்டவர் எப்போதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து வல்லமையோடு நிரப்பி என்றைக்கும் பராமரித்து பாதுகாப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியளிக்கின்ற காணிக்கைகளை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்ற நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த பலிப்பொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரமருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் சிறப்பாக லூர்தன்னையினுடைய நவநாளில் உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்முடைய அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம்முடைய திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததனால் உம்முடைய இரக்க பெருக்கத்தை எல்லா காலங்களிலும் நீடிக்க நீர் செய்து வருகின்றீர். ஆகவே வானக தூதர்கள் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்முடைய பெருமையினை பறைசாற்றி முடிவின்றி ஆர்ப்பரித்து வாழ்த்துவதாவது: சீனாய் மலையிலே மோசே நின்றபோது உடன்படிக்கையினுடைய வெளிப்பாடு தோன்றியது. இந்த மலையிலே நாம் இணைந்து நிற்கின்றோம். இந்த மலையினுடைய உச்சியிலே அருள்பார்த்து கொண்டிருக்கிற லூர்தன்னையினுடைய அற்புதமான இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். கடவுளின் மேன்மைமிக்க உறவு நமக்கும் அவருக்கும் இருக்கிறது என்று உறுதி கூறுகிறோம். இந்த இடத்திலே மகிழ்வு ஏற்படுகிறது, உள்ளத்தில் உறுதி ஏற்படுகிறது. நம்பிக்கையினுடைய மிகுதியினால் நம்முடைய வாழ்வு நலமான வாழ்வாக வழங்குகிறது. நேரத்தில் நம்மை நம்முடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுப்போம். நன்றியோடு அவருடைய அருளை பெறுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைவித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறைகின்ற வரை உமது பெயருக்கு தூய காணிக்கைகள் ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை விட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் மேற்பளிக்கின்ற பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கின்ற நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறுகின்ற நாங்கள் அவருடைய தூய ஆவியினால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியையும் மீட்பையும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, இணைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தரலாம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளலாம். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியின் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்குகின்ற பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறே, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உறவை இழந்து தவிக்கின்ற பொழுது அன்பு என்ற பாசத்தை அள்ளித்தருகின்ற இயேசு இவர்தான். சோர்வடைந்து நிற்கின்ற வேளையிலே உற்சாகம் அளித்து நமக்கு உணவாக வாழ்வாக இருக்கின்றவர் இவர்தான். இவருடைய அன்பு மிகுந்த இந்த பெருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்த நம்மை காத்து
நமக்கு நிறைநல் வாழ்வை வழங்குவதாக. ஆமென். என்று சொன்ன அன்னை மரியாவின் கர்ப்பத்தில் கடவுள் குழந்தையாய் ஜனித்தார். அதே வார்த்தையைத்தான் ஆமேன், அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி வார்த்தை மனுவுருவான நற்கருணை ஆண்டவரை நம் உள்ளத்தில் ஏற்றிருக்கிறோம். அன்னை மரியாவின் கர்ப்பத்தில் வந்த அதே கடவுள் நம் இதயத்திற்குள் வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்னை மரியாளின் தேடலை போல நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மலையேறி வந்த நம் வாழ்வில் மலை போல் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், நோய் நொடிகள், கடன் சுமைகள், உறவு முறிவுகள் இவை அனைத்தும் பனிபோல் கரைந்து லூர்து அன்னையினுடைய பரிந்துரையும், அந்த லூர்து அன்னை காட்சி குடித்த புனித பெர்னதத்து அம்மாளுடைய பரிந்துரையும் நமக்கு நிறைவாக கிடைக்க நற்கருணை ஆண்டவரிடம் நாம் ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருமலாபுரம் மலைக்கோயில் புனித லூர்து அன்னை திருத்தலத்தினுடைய 112வது ஆண்டு பெருவிழாவை கொடியேற்றத்தோடு நாம் தொடங்கி இருக்கிறோம். கரங்களை தட்டி லூர்து அன்னையை நாம் மகிமைப்படுத்துவோம். 1911 ஆண்டு சேர்ந்தமரம் பங்கினுடைய முதல் பங்கு தந்தை அருட்தந்தை இன்னாசியார் இந்த இடத்தில் அன்னை மரியாள் தனக்கு காட்சியில் சொன்னதைப் போல ஆலயம் கட்ட வேண்டும் என்று தண்ணீரை நிரப்புவதற்காக பள்ளம் தோண்டினார். அன்று ஊற்றெடுத்த அன்னையின் அற்புத நீரூற்று இன்று வரை அன்னையின் அருள் சுனையாய் இந்த மலை மீது இருக்கிறது. 1913வது ஆண்டு இந்த லூர்து அன்னை ஆலயம் கட்டி உயர்த்தப்பட்டது. நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய முதல் திருத்தலமாய்
நம்முடைய மலைக்கோயில் திருத்தலம் விளங்குகிறது. தன்னை தேடி வருகிற எல்லா மக்களுக்கும் அருள் பாலிக்கிற அன்னையாய் லூர்து அன்னை மலை மாதாவாய் இந்த மலையில் குடியிருக்கிறாள். மலையேறி வாருங்கள் மகிழ்வோடு செல்லுங்கள் என்கிற தாரக மந்திரத்தோடு இருக்கிற இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற நம் அனைவரையும் அன்னை தாமே ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த 112வது ஆண்டு பெருவிழாவை கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கிற நாம் இன்று திருப்பலிக்கு தலைமையேற்று நிறைவேற்றிய அம்பை பங்கினுடைய பங்கு தந்தையும் நம்முடைய சேர்ந்தமரம் பங்கின் முன்னாள் பங்கு தந்தையுமான அருட்தந்தை முனைவர் அருள் அம்ப்ரோஸ் அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றிகளையும் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். இன்றைய நிலையில் அன்னை மரியாவினுடைய 3 வகையான தேடல்களை நம் முன்னால் வைத்து நாமும் மரியோடு இணைந்து தேடினால் மரி போல நம் வாழ்வில் அருளாசீர் பெறுவோம் என்று மறையுரை ஆற்றியவர்கள் வைக்காலிப்பட்டி புனித ஜோசப் கலைமனைகளுடைய செயலரும் நம்முடைய சேர்ந்தமரம் பங்கில் திருத்தொண்டராய் பணியாற்றியவருமான அருட்தந்தை சகாஜான் அடிகளாருக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். இந்த கொடியேற்ற திருப்பலியில் கலந்து நமக்காக ஜெபித்து எல்லா நிகழ்வுகளிலும் உடன் இருக்கிற அருட்தந்தையர்களை அன்போடு நான் நினைத்து பார்க்கிறேன். சுரண்டை அற்புத சுரங்கம் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய அதிபர் அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன், வாடியூர் பங்கு தந்தை அருட்திரு லியோ ஜெரால்ட், ஊத்துமலை பங்கு தந்தை அருட்திரு அருள் மரியநாதன், தர்மத்தூரணி மண்ணின் மைந்தர் அருட்தந்தை தேவா, மதுரை தூய ஆவியார் சபையைச் சேர்ந்த அருட்தந்தை தாமஸ், தன்னூத்தில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் பள்ளியினுடைய முதல்வர் அருட்தந்தை விவேக், பொருளாளர் அருட்தந்தை ஜாய்ஸ், மற்ற அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். இந்த முதல் நாளில் நமக்கு அசன விருந்து கொடுக்கிற திருமலாபுரத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ நாடார் நலச்சங்கம், கத்தோலிக்க வாலிபர் சங்கம், திருத்தல வளர்ச்சி பணிக்குழு உறுப்பினர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அன்னையினுடைய திருக்கொடியை காணிக்கையாக கொடுக்கிற பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சாப்ளின் டெய்லர், பாஸ்கர், ரோஸ்லின் குடும்பத்தாருக்கும் இந்த கொடியேற்ற திருப்பலியில் உடனிருந்து உடல் உழைப்பை கொடுத்து திருவிழா சிறப்பாக நடைபெற உழைத்த திருத்தலத்தினுடைய பணியாளர்கள், அருட்சகோதரிகள், பாடல் குழுவினர், திருமலாபுரம் ஊர் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது திருப்பலியின் நிறைவில் அனைவருக்கும் அன்னையினுடைய அசன விருந்து தயாராக இருக்கிறது. நாம் அறிந்ததை போல நாளை சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நம் பாதுகாவலினுடைய பெருவிழா திருப்பலி நடைபெறும். திருப்பலியை தொடர்ந்து குணமளிக்கிற நற்கருணை வழிபாடும் அன்னையினுடைய தேர்பவனியும், தேர்பவனியினுடைய நிறைவில் இரவு முழுவதும் கலை நிகழ்வுகளும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணிக்கு கெபியில் முதல் திருப்பலியும், காலை 8:30 மணிக்கு திருத்தலத்தில் 2வது திருப்பலியும், 11 மணிக்கு அன்னையினுடைய கொடி இறக்கமும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை வரை மலை அடிவாரத்தில் திருத்தல வளர்ச்சி பணிக்குழுவினரால் மாபெரும் அசன விருந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இவை அனைத்து நிகழ்வுகளிலும் நீங்கள் உடனிருக்க பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருப்பலி கருத்து கொடுக்க விரும்புபவர்கள் அருட்சகோதரிகளை சந்தித்து பூசை கருத்துக்களை கொடுங்கள். இந்த திருத்தலத்தினுடைய திருவிழாவிற்கான நன்கொடை கொடுப்பவர்கள் அருட்சகோதரிகளிடம் நன்கொடை கொடுத்து ரசீதை பெற்றுக்கொள்ளுங்கள். மலை அடிவாரத்தில் நடைபெறுகிற அசன விருந்திற்கு நன்கொடை கொடுப்பவர்கள் திருத்தல வளர்ச்சி பணிக்குழுவினரை சந்தித்து நன்கொடை கொடுத்து அதற்கான ரசீதை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, உங்களைப் போல நானும் இந்த இடத்திற்கு நன்றி செலுத்தி இன்று வருகின்றிருக்கிறேன். கடந்த ஆண்டு என்னால் கலந்து கொள்ள இயலவில்லை. மலை மீது ஏறுவதற்கான தடங்கள் கால்களுக்கு ஏற்பட்டது, ஆனால் மனதிற்கு இல்லை. இந்த
திருத்தலத்திலே நான் சிறப்பான காரியங்களை உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விளைகிறேன். ஏறத்தாழ நாம் இப்போ இது வரைக்கும் நம்ம 300 தடவை இந்த மலை மேலே நம்ம ஏறி இருப்போம். இந்த ஊருக்காரங்க ஏகப்பட்ட நாள் இப்போ ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நீங்கள்லாம் ஆயிரக்கணக்கான தடவை ஏறி இருப்பீர்கள். இப்போ உங்களை பற்றி எங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். அதனால் ஒன்றை என்னுடைய மனதில் இருப்பது 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடைசி, அதாவது ஒரு சனிக்கிழமை, அந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடைபெற்றது. கால் சரியில்லை. மனம் தளர்ந்த நிலையில் அந்த இடத்தில் இருந்தேன். அப்பொழுதுதான் என்ன வெளிநாடு போகணுமா இங்கே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்போராட்டம், அதிலும் பல காரியங்களில் தளர்வு. இந்த இடத்திலே நான் இருந்து கொண்டு அப்பொழுது என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டங்களின் போது நிச்சயமாக அன்னை மரியாளினுடைய, அதுவும் இந்த திருத்தலத்திலே ஒரு திருப்பு முனை எனக்கு ஏற்பட்டது என்பதை நான் அறிவேன். வெளிநாடு படிக்க போவதற்கும் படிக்க முடியும், சோர்ந்து போக முடியாது, நம்முடைய வாழ்வு எப்படியோ போய்கொண்டிருக்கோம் என்று அந்த நேரத்தில் உணர்த்தப்பட்டது. அப்பொழுது இந்த ஜெபம் சொல்லுவேன். இப்போது நீங்கள் சொல்வீங்களான்னு தெரியல. திருவருளே அருட்சுடையே திருமலாபுரம் எழிலன்னையே வரும் துன்பம் நீங்க வரம் தந்திடுவாயே என் இல்லத்தில் வாழ்க்கையில் வரமும் வழங்கிடுவாயே அன்னையே அருள். கைதட்டுங்க பார்ப்போம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான திருமலாபுரம் இந்த இது இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, ரொம்ப பிரமாதம். இப்போ இருக்கிறவங்க யாருமே நமக்கு தெரியலை. ஆக அந்த திருப்பு முனையை நான் இன்றைக்கு நினைவு கூறுகிறேன். அது எப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னா, நான் பலமுறை யூரோப்பு போனேன். ஆனால் லூர்து அன்னை திருத்தலத்துக்கு போக வாய்ப்பில்லை. அதனால் இப்பொழுது தான் 2016 தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. 2 தடவை அதுக்கப்புறம் நான் போனேன். ஆனால் அங்கே திருப்பலி நிறைவேற்றுகிற போது இதை நினைத்து எனக்கு ரொம்ப கண்களில் தண்ணீர், எதுக்குன்னே தெரியலை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு திருப்பு முனையாக மிக சிறப்பாக போய்கொண்டிருப்பதற்கு இந்த திருத்தலம் ஒரு காரணம் என்று நான் நிச்சயமாக சொல்வேன். ஆக குருத்துவ வாழ்க்கையிலே ஒரு முக்கிய இடத்தை இது பிடித்திருக்கிறது. அது இன்னும் தொடர்கிறது. நம்ம பல்வேறு நேரங்களில் அதாவது என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கின்ற போது எனக்கு இந்த இடம், இந்த பக்கம் நான் உட்காந்துருப்பேன். நிறைய மேலே ஏறி வந்த பிறகு கால் வலிக்கும், அதில் உட்காந்துருப்போம், காற்று நல்லா வரும். அந்த சிறப்பான இடம் அது இன்றைக்கும் மன நிறைவு அளிக்கிறது. ஆகவே முதலில் உங்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்ட வரம். தந்தை அன்போடு அழைத்து இந்த இடத்திலே திருப்பலி நிறைவேற்ற வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே உங்கள் தந்தைக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப வளர்ச்சியை பார்க்கிறேன், சிறப்பு, மகிழ்வு எல்லா காரியங்களிலும். ஏன்னா பல தடங்கல்கள் இருந்தது. இப்பொழுதெல்லாம் தடங்கள் போயிடுது. நம்ம தடங்கள் இல்லை. நம்ம பார்க்குறோம், கீழேயும் நல்ல கோபுரத்தை கட்டிட்டீங்க, நல்ல சிறப்பு. அதனால் நம்ம ஊர்களிலும் எல்லாம் படிக்கிறாங்க. அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம். படித்தது மட்டுமல்ல, மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய குடும்பங்களுக்கு இருக்கிறது. அந்த வளர்ச்சியெல்லாம் பார்க்கின்ற போது என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஆகவே இந்த திருத்தலத்திற்கு மலையேறி வருவது என்பது சுகமானது, நலமானது, வாழ்வானது. ஆகவே இந்த திருத்தல திருவிழாவை கொண்டாடுகிற ஊர் மக்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தந்தை ஜெகன் ராஜா எப்பொழுதுமே ராஜா தான். அவர் எப்போவுமே ராஜா. அவரும் இப்போது 5 வருஷமாக இதில் ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த வருஷம். ஆனால் வளர்ச்சி பணிகள் இங்கே மட்டும் இல்லை, எல்லா கிராமங்களிலும் பார்க்குறேன். நம்ம அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னா, சின்ன ரோமாபுரியோட பெரிய ரோமாபுரியாக மாறிடும் போலுக்கு கொஞ்ச நாளில். ஏன்னா அவர் திருத்தந்தையை போல தந்தையாக நமக்கெல்லாம் இருப்பது மகிழ்ச்சி. அந்த வளர்ச்சி பணிகள் எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்களிலும் அது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெரிய சிறப்பு. ஆக 5 ஆண்டுகள் நமக்கு சிறப்பாக பணி செய்திருக்கிறார். அதுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். எல்லா வளர்ச்சியும் சில இடங்கள் மட்டும்தான் வளரும்.
ஆனால் தந்தையினுடைய காலத்திலே மிகச்சிறப்பாக தடங்கல்கள் எல்லாம் தவிடுபொடியாகின. அவருடைய வழிநடத்துதலும் ஆன்மீகமும் சிறப்பான முறையிலே இருந்திருக்கிறது. ஆகவே உள்ளார்ந்த அன்போடு ஜெகன் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது பத்தாது, கஞ்சத்தனமாக கைதட்டினா எனக்கு பிடிக்காது. இதிலமா கஞ்சத்தனம், சிலர் கை விளங்காது கொடுக்கறதுக்கு, தட்டுதுக்குமா கூடாது. ஒன்றும் கேட்கல, உங்கள் என்ன கை விளையலா கேட்டேன். இல்லை நூறுக்கா நல்ல சோரா சாமி கை தட்டுங்க. அதில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். தொடர்ந்து அன்னையிடம் வேண்டுவோம், நிச்சயமாக எல்லா காரியங்களும் நிறைவேறும். இந்த ஜெபத்தை திரும்ப சொல்லுங்கள், எனக்கும் ஞாபகம் வந்துட்டு. என்ன திருவருளே எழிலன்னையே வரும் துன்பம் நீங்க வரம் தந்திடுவாயே, என் இல்லத்தில் உள்ளத்தில் வாழ்க்கையில் வளமும் வழங்கிடுவாயே அன்னையே. மீண்டும் கைதட்டி நம்ம அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். அன்னையினுடைய காரியங்கள் நிறைவேறும். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய திரு அவையை இந்த அருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாட்சி நிறைந்த உம்முடைய அடியாராகிய லூர்தன்னையின் ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை நாங்கள் காணுகின்றவரை அத்திரு அவை நற்செய்தியின் பாவலில் ஆவலுடன் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எப்பொழுதுமே சிறப்பு ஆசீர் வலுவானது, ஆற்றல் மிகுந்தது. இந்த சிறப்பு ஆசிரியருக்காக நாம் எண்ணிக்கையாகவும் 6வது அதிகாரம் 23, 24, 25 அந்த வாசகங்கள் நமக்கு துணை செய்கின்றன. நாம் முதலிலே ஆசியை கேட்கிறோம், பாதுகாப்பை கேட்கிறோம். ஆண்டவர் நம்மை காப்பாராக என்று நாம் இறங்கி செல்கிற பொழுது, வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பங்களுக்கு செல்கிற போது நாம் காக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் வழி நடக்கின்ற எல்லா நேரத்திலும் காக்கப்பட வேண்டும். எல்லாம் வலது கையை அப்படி உயர்த்துங்க, எல்லாருக்கும் ஆசி கூறுங்க. சாமியார் மட்டுமில்லை, இங்கே இருக்கிற எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆசி கூறலாம். ஆண்டவர் உங்களை காப்பாராக. சொல்லுங்க பாப்பா. உங்களை காப்பாராக. நல்லா சொல்லுங்க. எல்லாரையும் நினைச்சு நம்ம எல்லாத்துக்கும், இந்த திருத்தலத்துக்கு வர்றவங்க எல்லாருக்கும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி அன்னை மரியாளினுடைய துணையோடு நாம் கேட்போம். ஆண்டவர் உங்களை காப்பாராக. ஆண்டவர் உங்களை காப்பாராக. இடது கையும் நல்லா உயர்த்துங்க, நல்ல கை. திருமலாபுரத்து கையெல்லாம் இப்படி கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள், அருமையான கைகள். கைகளை பார்த்தா முகத்தை பார்க்க வேண்டாம், பாருங்கள், நல்லா பாருங்கள், அருமையாக இருக்கு. சரி, ஆண்டவர் உங்களுக்கு அருள் பொழிவாராக. சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் உங்களுக்கு அருள் பொழிவாராக. 2 கையையும் உயர்த்தி எல்லா இந்த பகுதியில் நம்ம ஜாதி மதம் இனம் கடந்து அமைதியான மகிழ்ச்சியான வாழ்வு. அமைதி என்று சொன்னால் சலோம் என்று பொருள். சலோம்க்கு நிறை மகிழ்வு என்று பொருள். ஆக இந்த இடமெல்லாம், இந்த ஊரில் நம்முடைய வாழ்கின்ற பகுதியில் இந்த எல்லாவற்றையும் மதத்தை கடந்து ஒரு நல் உறவு ஏற்படுகின்ற சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை அருள்வாராக. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை அருள்வாராக. கரவொலி எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். பக்கத்தில் இருக்கிறவங்க வாழ்த்து சொல்லி இதை நிறைவு செய்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் உறவிலும் சென்று வாருங்கள், இறைவனை போற்றுங்கள். இறைவனுக்கு நன்றி.